ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து சென்னா மசாலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பூரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நேற்று நைட்டே வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்கினேன். அதில் நான் ஒரு உருளைக்கிழங்கு தோல் உரித்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதிலே வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து வேக வச்ச வந்து நான் மூக்கல்ல இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் கர்ட் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது அதுக்கப்புறம் ஆனியன் வச்சுருக்கேன், பச்சை மிளகா வச்சுருக்கேன், நான் இஞ்சி சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், குட்டி குட்டியாக. இப்போ நான் கடாயை வச்சுட்டேன். இப்போ இதில் நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். இப்போ இஞ்சி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறத நான் கடாயில் எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போ பொரிஞ்சிட்ருக்கு. எண்ணெய் எப்போவுமே காஞ்ச பிறகு தான் நம்ம வந்து எந்த பொருளுமே நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சால் தான் நல்லா நம்மளுக்கு வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். செய்கிற பொருளும் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ சின்னதாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாவை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். அப்போ தான் நம்ம செய்கிற சமையல் வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏனோ தானும் செய்யக்கூடாது, ரசித்து சமைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது பூரிக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பூரி தான் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆனியன் போட்டிருக்கேன். இதில் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குறாங்க பாருங்கள், நல்லா வதங்கட்டும். எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு முக்கிற அளவு போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம பட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக அந்த பட்டர் ஸ்மெல் இருக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க சாப்பிடும் போது. பூரியை தொட்டு சாப்பிடும் போது, சப்பாத்தி தொட்டு சாப்பிடும் போது வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை இந்த கலரே இருக்கணுங்க, கருவேப்பிலை மாறக்கூடாது. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ அந்த அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு மூக்கல்ல தயிர் போட்டு அரைச்சதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கர்டு, இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மசாலா தேவையான மசாலா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது சீரகத்தூள் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் தேவையான அளவு. நான் வந்து இது பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள். பார்க்குறதுக்கு இப்போவே வாசனை ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இது கூடவே நம்ம இந்த கொட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மூக்கல்லையே. நான் தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த மிக்ஸி வந்து நம்ம கழுவுன தண்ணி வந்து வச்சுருந்தேன், அதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அதில் உங்களுக்கு தேவையாக இருந்தால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது கூட நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பட்டர் ஆட் பண்ணிக்கலான் இருக்கேன். இப்போ நான் பட்டர் போட்டுக்கிறேன் பாருங்கள். பட்டர் பாருங்கள் நல்லா எப்படி மெல்ட் ஆகுது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து தாபா ஸ்டைல் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. தாபாவில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நம்ம தாபாவில் போய் சாப்பிட்டு வந்த மாதிரியே இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரி சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இது மாதிரி நம்ம உடனடியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.